அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம் இடத்திலே கொண்டு வருகிறேன். எபேசியர் 1:3 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க அழகா போட்டிருக்கு, ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்றப்ப என்ன சொல்றோம்னா, அவர் ஆசீர்வதித்து விட்டார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் வேத சத்தியம். அப்ப என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கறத காட்டிலும் எது சிறந்த வேதத்தின் அடிப்படையான ஜெபம்னா, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அந்த நிலையிலிருந்து நான் கேட்கிறேன், அந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். அது சரியான ஜெபமாக இருக்குமா அருமையானவர்களே? ஏன் சொல்றேன்னா, ஆவிக்குரிய உலகத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன் கிரைஸ்ட் we are blessed, we were blessed. அப்போ அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அதை புரிந்தவர்களாய் நாம் இந்த பூமியிலே செயல்படும் பொழுது, அந்த சத்தியத்தை நம்பினவர்களாய் நாம் செயல்படும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிலையிலிருந்து நாம் வாழும் பொழுது இந்த உலகத்திலே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. ஆமென். அப்போ பொருளாதாரத்திலையும் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, ஆவிக்குரிய ரீதியிலும் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, சரீர பிரகாரமாக ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு பணப்பற்றாக்குறையோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். வாடகை கூட கட்ட முடியல பிரதர், இஎம்ஐ கட்ட முடியல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலை எழுந்துருவேனும் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு வீற்றிருக்கிறீர்கள். அவர் உங்களை ராஜாக்களாக வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து செயல்படுங்கள். ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும், அற்புதங்கள் உங்களை தேடி வரும். கர்த்தர் பெரிய பெரிய மாற்றங்களை உங்கள் சூழ்நிலையிலே கொண்டு வந்து உங்களை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.